குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி சென்னையில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். கொலை தொடர்பாக திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தமாக கட்சி நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், ரவுடிகள் என இதுவரை 20க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி கேட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் நேற்று மாலை ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆனந்தன் தலைமையில் 1500க்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் பங்கேற்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியுமான பொற்கொடி 2 வயது மகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார். சினிமா இயக்குநர் ப. ரஞ்சித்தும் பங்கேற்றார். தமிழக அரசே நீதி வழங்கு, ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி வழங்கு, கண்டுபிடி கண்டுபிடி, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடி என்பது போன்ற அரசுக்கு எதிரான கோஷங்களை பொற்கொடி உள்ளிட்டோர் முழங்கினர். போலீஸ் அனுமதி வழங்கிய நேரத்தை தாண்டி இரவு வரை ஆர்ப்பாட்டம் தொடர்ந்தது. இது தொடர்பாக நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆனந்தன், பொற்கொடி, ரஞ்சித் உள்ளிட்ட ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 1500க்கும் மேற்பட்டவர்கள் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கூடுதல், மாநகர காவல் சட்டம் ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.